பேராசிரியர் யாரை வச்சு கேஸ் போடலாம், ஏன்னா இந்த போலீஸ் அதிகாரி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷனான ஆட்கள் என்பது எனக்கு தெரியும். யாரை வைத்து வழக்கு போடலாம், சமரசம் செய்து கொள்ளாத ஆள் யாருன்ட்டு நான் தேடும்போது திண்டிவனத்தில் பேராசிரியர் கல்யாணின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார், ஒரு முன்னாள் நக்சலைட் அப்படின்றாங்க. அவரை தேடிட்டு போகிறேன். அவரை தேடிட்டு போயிட்டு அவருக்கு யாருன்னு அதிகமும் இல்லை, உங்களுக்கு என்ன தம்பி வேணும் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஐயா இது எல்லாமே இருக்குது அப்படின்னோடனே அவருக்கு தொடக்கத்தில் சந்தேகம், எங்கேருந்து ஒருத்தன் மெட்ராஸ்லேருந்து வரான், டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரான், கம்ப்ளைண்ட் கொடுங்க என் பேர்லன்னு சொல்கிறான். இவனுக்கும் அந்த அதிகாரிக்கும் ஏதோ பஞ்சாயத்துக்கு போல இருக்கும். அவருக்கு மனசுக்குள்ளே எண்ணம் யாராக இருந்தாலும் தோணும். 4 வாரத்துக்கு நான் அவர் சொல்கிறார். காலையில் 5 மணிக்கெலாம் கோயம்பேட்டில் பஸ் ஏற்றுவேன், திண்டிவனம். இப்போ ஒரு 8-8:30 மணிக்கு இறங்குவேன். 5:30-6 மணிக்கு பஸ் ஏறுவேன், 8-9 மணிக்கு போய் இறங்குவேன். அவர் வீட்டிலேயே சாப்பிட வைப்பார். அந்த புகாரை திருத்துவார் ஒவ்வொரு வாரமும், திருத்தி ஒரு ஸ்டேஜில் புகாரை உள்துறை செயலாளருக்கு அனுப்பிச்சிட்றாரு. அவர் பேரில் ஒரு 1.5 மாதம் இருக்கும், அனுப்பிச்சிட்றாரு. அனுப்பிச்ச உடனே அடுத்து வந்து இதை வச்சு பொதுநல வழக்கு போடுறது அப்படின்றது தான் இந்த திட்டம். அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் 2008 அரெஸ்ட் ஆகிட்டு, அப்புறம் முழு நேரமாக இதே வேலையாக இறங்கிட்டேன். முதல் முறை சிறை சென்ற அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஒரு அரசு ஊழியராக குரூப் ஏ ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேச்சர் வேறு. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் விஜிலன்ஸில் ஆஃபீஸரு. நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடையாது, நான் வந்து மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபாக இருந்தேன். பட் ஸ்டில் விஜிலன்ஸில் நீங்கள் வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்னால் உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு மரியாதை உண்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் மற்றவங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே வளர்றேன், அதனால் எனக்கு அது ஒன்றும் இது இல்லை. இப்படிலாம் இருந்துகிட்ருக்க ஒரு மனிதர் அவர் வந்து சிறை சென்றார்னா அந்த சிறை வந்து யாராக இருந்தாலும் உலுக்கி போட்டுருப்பீங்க. உள்ளே போனோடனே இருக்கும். நீங்கள் தான் சினிமா செட்டில் நிறைய பார்த்துருப்பீங்களே, உயரமாக வச்சுருப்பாங்கல்ல செல்லு, அது மாதிரி போன உடனே, இது நான் சொல்கிறது நெஜ சிறை, போன உடனே யாராக இருந்தாலும் பயமுறுத்திடும், ஒரு மாதிரி உருக்குலைச்சிடும். போன உடனே ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் இப்படிலாம் இருந்துச்சு, நடது இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன நானே தேத்திக்கிறேன், நம்ம தப்பு பண்ணல, அடுத்தவனை ஏமாற்றிட்டு ஜெயிலுக்கு வரல, திருடிட்டு ஜெயிலுக்கு வரல, பொம்பளை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜெயிலுக்கு வரல. நாட்டில் நடக்கிற ஒரு அநீதியை தட்டி கேட்டான். அதுக்கு தான் நம்மளை இந்த சிஸ்டம் இப்படி பண்ணி போட்டு வந்திருக்கு. அவங்க தான் வைக்க போனோம், நம்ம எதுக்கு கவலைப்படணும், என்ன ஆகுதோ பார்த்துருவோம் அப்படின்ட்டு இந்த சிறையில் இருக்கிற மற்ற கைதிகளோட கதைகளை கேட்குறதுல நான் நேரத்தை செலவிட ஆரம்பிச்சிட்டேன். சிறை எப்படி, என்ன இருக்குது, அந்த சிறையோட சிஸ்டம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிறை என்ன பெருசாக ஃபஸ்ட்டு நாள் 2 நாள் பயமுறுத்துச்சு, இது பார்த்துட்டு ஐயோ இப்படின்ட்டுலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இது ஆகிறத பார்க்கலான்ட்டு துணிச்சலாக இருந்தேன். 2 மாதம் ஆகிடுச்சு சிறையில்.